திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் எளிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. விஸ்வாசுவரிடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள், வாரம் திங்கட்கிழமை, நட்சத்திரம் பரணி, சந்திராஷ்டமம் அஸ்தம். யோகம், இன்று யோகம் சரியில்லை. நித்திய யோகம் ஆயுஷ்மான். திதி பிரதமை. கரணம் கிம்ஸ்துக்னம். வாரசூலை கிழக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய ஆலய வழிபாடுகள்: திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்திராதிபதீஸ்வரர் பிச்சாண்டி உற்சவம், வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருப்பதி உலா, ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆளும் பள்ளக்கில் பவனி வரும் காட்சி, ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலாபிஷேகம், சங்கரங்கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று உங்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும், ஆனால் அதற்கு மேல் செலவுகளும் அதிகரிக்கும். வருமானத்திற்கு மேல் செலவுகள் அதிகரிப்பதால் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே செலவுகளை குறைத்து கடன் வாங்குவதை தவிர்க்க பாருங்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் செயல்பாடு திருப்தியை கொடுக்கும். குழந்தைகளால் மதிப்பு மரியாதை கூடும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் சில அனாவசிய செலவுகளை சந்திக்க நேரிடும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுவதில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகரிக்கும், அதற்கு ஈடான செலவுகளும் அதிகரிக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு பணிச்சுமை கூடும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பெண்களுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம். கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. ரிஷபராசினர் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். பயணங்களால் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கவனிப்பும் தேவை. வாழ்க்கை துணையுடன் வாத விவாதங்களை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் மனதை உருவப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை கூடும். குடும்பத்திற்கு பெண்களாலும் வேலை செய்யும் பெண்களாலும் பணிச்சுமை கூடும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பும் தேவை. கணவருடன் தர்க்கங்களை தவிர்க்கவும். மிதுனம். தொழில்சார் பயணங்கள் அதிகரிக்கும். தொழிலில் முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனம் செலுத்துவீர்கள்.
தொழிலில் நல்ல வருமானங்கள் அதிகரிக்கும். ஆனால் வருமானத்திற்கு ஈடான செலவுகளும் உண்டாகும். தொழிலில் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார். அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுக்காக சில தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் அனுகூலமும் உண்டாகும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஒருமுகப்படுத்தி படித்தால் மட்டுமே மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும், விருப்பத்திற்காக தாம் தூம் என்று செலவு செய்ய வேண்டாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பும் தேவை. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை கணவருடைய அனாவசிய செலவுகளை நீங்கள் வழிகாட்டுதல் மூலம் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். கடகம், இன்று வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய உயரதிகாரிகளின் ஆதரவு நன்றாக இருக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். மொத்தத்தில் நீங்கள் செய்யும் செயல்களை வெற்றி கண்டு ஒரு செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய நாள் என்று. குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியோர் ஆதரவு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் தர்க்கங்களை, வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தரம் குறைந்த பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணையினுடைய பணிசுமை அதிகரிப்பதால் நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தாலே அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். வருமானங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். குடும்ப பெண்கள் உறவினர்களால் மதிக்கப்படுவார்கள். கணவரின் பணி சுமையை பங்கெடுக்க முடியாவிட்டாலும் அவருக்கு ஆதரவாக இருந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருங்கள். சிம்மம், தொழில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாமே வீண் விமர்சனத்துக்கும் வீண் பழிக்கு உள்ளாகும். தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். கணக்கு வழக்குகளில் தடுமாற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் பொருள் செலவையும் நஷ்டத்தையும் கொடுக்கும். பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியத்தையும் கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரிடம் கூடியிருந்து பேசி மகிழ்வது நல்லது. தனிப்பட்ட முறையில் ஏகாந்தத்தை விரும்புவது நல்லதல்ல. கடன் வாங்குவதை தவிர்க்கவும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் செயல்பாடு திருப்தியை தரும். வாழ்க்கை துணையின் பணிச்சுமையில் பங்கெடுக்க முடியாவிட்டாலும் அவருக்கு ஆறுதலாக இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் குரூப் ஸ்டடி செய்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் செய்யும் மாற்றங்கள் வளர்ச்சியை கொடுக்கும். வருமானம் லாபத்தை தரும். ஆனால் அதே நேரத்தில் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும். கணவரின் பணிசுமையை குறைக்க அவருக்கு ஆறுதலாக இருப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய பேச்சு திறமையால் எல்லோரையும் கவர்வீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். உயரதிகாரிகள் ஆதரவு இருப்பதால் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றியடைக்கும். உங்கள் செல்வாக்கு நிலை பெறும். குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோரையும் கனிமாக பேசி எல்லாரையும் கவர்ச்சிகரமாக வைத்திருப்பீர்கள். பெரியவர்கள் ஆசீர்வாதம் உண்டு. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள்
கேளிக்கை வேடிக்கை போன்ற பயிற்சிகளில் கவனம் செலுத்தாமல் மனதை உருவப்படுத்தி படித்த நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் செயல்களுக்கு வீண் விமர்சனங்களும் வீண் பழிகள் வந்தாலும் கடின உழைப்பால் அதையெல்லாம் தகர்த்தெறியப் போகிறீர்கள். அவ்வாறு செய்கின்ற எதிரிகளை இடம் கண்டு அவர்களை புறந்தள்ளப் போகிறீர்கள். எதிரிகளை கண்டு கலைந்தெடுப்பதால் உங்களுடைய கடின உழைப்பால் இன்று காரியங்களை எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் தர்க்கங்கள் வேண்டாம். ஆக்ரோஷமான உணர்ச்சி மோசமான பேச்சுகளை தவிர்க்கவும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அதை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் பாடங்களை ரிவிஷன் செய்யும்போது அதிக மதிப்பெண்களை பெற முடியும். பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யும் செயலுக்கு வீண் விமர்சனங்கள் பழிகள் ஏற்படும். வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். கணவரின் ஆளுமை அதிகரிப்பதால் அதுவே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. விருச்சிகம், தொழிலில் உங்களுடைய நீண்ட நாள் டார்கெட்டு, நீங்கள் நீண்ட நாள் லட்சியங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறப் போகுது. அதற்கு உங்களுடைய தெளிவான திட்டங்கள் நன்றாக இருக்கும். அதனால் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான உங்கள் நாளை கடந்து போக போகிறீங்க. ஏன்னா நினைத்த காரியங்கள்லாம் நினைத்தபடியாக நடக்கப் போகிறது. குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தெளிவான திட்டங்கள் மூலம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாவற்றையும் தேவைகளை எல்லாம் செய்து அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றுவீர்கள். குடும்பத்தினர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரர் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குழந்தைகள் அவருடைய திறமையினால் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்வதன் மூலம் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். தெளிவான திட்டங்கள் மூலம் அதை நிறைவேற்றி கொள்ள சாதிக்க நினைப்பீர்கள். இளம் வயது பெண்களாக இருந்தால் காதல் மலர வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அந்த காதல் நிலைக்குமா அல்லது காதலிப்பவருடைய பின்புலத்தை தெரிந்து கொண்டு நல்ல முறையில் செயல்படுங்கள். கவர்ச்சிக்கு மயங்கி அவசரப்பட வேண்டாம். தனுசு, இன்றைக்கி உங்களுடைய திறமையும் கடின உழைப்பும் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கப் போகிறது. அதனால் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது. அதிகாரிகள் பெண்கள் சக ஊழியர்களாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தை பொறுத்தனீங்கன்னா பெரியவர்களுடைய ஆசை நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்கும். அவர்களுக்கு சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையால் ஆதரவும் அனுகூலமும் உண்டாகும். பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்வதால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் பணி சுமை கூடும். குடும்ப பெண்களாக இருந்தாலும் தொழில் செய்யும் பெண்களாக குடும்ப பணி சுமை கூடும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கணவரால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மகரம், உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் செய்யும் மாற்றங்களினால் நீங்கள் விரும்பிய காரியங்களை வெற்றிகரமாக செய்யப் போகிறீர்கள். அது தொழிலில் நீங்கள் உடைய விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்வதில் அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலின் பேரில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள்.
தொழிலில் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். நீங்கள் செய்யும் மாற்றங்களுக்கு சக ஊழியர்கள், பெண்கள், உயரதிகாரிகள் ஆதரவு தெரிவிப்பார்கள். குடும்ப பெண்களுக்கு உறவினர்களும் குடும்ப அங்கத்தினர்களும் ஆதரவாக இருப்பார்கள். கணவரினுடைய ஆளுமையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்று நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிறது. அதனால் உங்களுடைய செல்வாக்கு கண்ணாபின்னான்னு வரப்போகுது. ஏன்னா நிறைய பேருக்கு சொன்னதை செய்ய முடியாது, செய்கிறத சொல்ல முடியாது. அது ரெண்டும் உங்களுக்கு நடக்க போகுது. சொன்னதை செய்கிறது சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. உங்களுடைய பேச்சு திறமை மதிக்கப்படும். உங்கள் பேச்சுக்கு எல்லோரும் அடங்கி நடப்பார்கள். குடும்பத்தில் எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதையும் புகழும் கிடைக்கும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கைத்தினுடைய அதிகாரப்போக்கு உங்களை சலனப்படுத்தினாலும் அது சில சமயத்தில் சரியென்றே உங்களுக்கு தோன்றும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஒருமித்து மனதை ஒருமுகப்படுத்தி படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். உங்கள் திறமைகள் வெளிப்படும் அதே நேரத்தில் சில விமர்சனங்களுக்கு ஆளாவீர்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வெற்றிகரமாக உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் விஷயத்தில் மதிப்பு, மரியாதையும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். கணவருடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். மீனம், நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் அனாவசியமான விமர்சனத்துக்கும் வீண்பளிக்கும் உள்ளாகும். இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றிகரமாக செய்து சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி அந்யோன்யமாக இருப்பீர்கள். குழந்தைகளுடைய சில மாற்றங்கள் உங்களுக்கு கவலை அளித்தாலும் அது போக சரியாகிவிடும். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கணவருடைய ஆரோக்கியத்தில், வாழ்க்கை தன்னுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். அது நல்ல வருமானத்தையும் ஏற்படுத்தி தரும். குழந்தைகளுடைய முயற்சிக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சியை காண்பீர்கள். கணவனுடன் அந்யோன்யமாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் கணவனுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.